என் செல்ல குழந்தையே, இன்று அதிசக்தி வாய்ந்த சந்திர தரிசன நாள். என் தங்கமே, குறிப்பாக தை மாதத்தில் வருகின்ற சந்திர தரிசனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது 3வது பிறை தரிசனம் முற்பிறவியில் உள்ள பாவத்தை போக்கும் என்பது ஐதீகம். என் தங்கமே, சிவபெருமான், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் மட்டுமல்ல, உன் வராகி அம்மா நானும் பிறை சூடியவள் அல்லவா? என் தங்கமே, இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். இந்த நேரத்தில் என் குழந்தை, அதிகாலை நேரம் என்பது பிரம்ம வேலை, மாலை வேலை என்பது விஷ்ணுவினுடைய நேரமாகும். ஆக மாலை நேரத்தில் மேற்கு திசையில் அடிவானத்தில் அமாவாசையின் 3வது தினம் சந்திர தரிசனத்தை நீ கண்டு வணங்கினால் உன் வாழ்க்கையில் அத்தனை சிறப்புகளும் வந்து சேரும். என் தங்கமே, அமாவாசை அடுத்து வருகின்ற 3வது நாளில் தெரிகின்ற நிலவுதான் 3ஆம் பிறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நாளில் சந்திரனை தரிசனம் செய்வாயானால் நீ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் வீட்டில் பெருகும் என்பது மிகவும் ஐதீகமான ஒன்று. என் தங்கமே, அதிலும் தை மாத வளர்ப்பிறை சந்திர தரிசனங்களை கண்டால் பார்வை கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும். இன்று இந்த தை மாத சந்திர தரிசனம் அன்று விரதம் இருந்தால் சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, மக்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சந்திர தரிசனம் என்று எல்லா இடங்களிலும் இன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். என் தங்கமே, பிறை சிவபெருமான் திருமுடி மேல் இருப்பதல்லவா? அப்படியானால் பிறையை தரிசிக்கும் பொழுது பிறை அணிந்த பெருமானை அல்லவா நீ தரிசித்து கொண்டிருக்கின்றாய்? பிறையை தொடர்ந்து வணங்குவதனால் அளவிட முடியாத புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் நீ பெற்று கொள்ளலாம் என்பதுதான் சாஸ்திரமாகும். என் தங்கமே, சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வருகின்ற 3வது நாள் 3ஆம் பிறை நாள். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாது. ஆனால் 3வது நாளான துவதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இந்த 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 அளவிலேயே தோன்றிவிடும். வானத்தில் சில நொடிகளே இது காட்சி தரும். 3ஆம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். என் தங்கமே, மேலும் இந்த தரிசனம் முற்பிறவியில் உள்ள பாவத்தை கூட போக்கிவிடும். சிவபெருமான், பார்வதி தேவியார், விநாயக பெருமான் இவர்கள் சூடி இருப்பது போல இந்த பிறையை உன் தாயானவள் இந்த வராகி நானும் சூடி இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவர்கள் எல்லாம் இந்த சந்திர தரிசனத்தை காண வேண்டும் என்று கூறுகின்றார்கள். என் தங்கமே, சந்திரனினுடைய நட்சத்திரங்களான ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இந்த 3லும் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனினுடைய பரிபூரண அருளை பெற்றுவிடலாம். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. அவர்கள் 3ஆம் பிறையில் சந்திரனை தரிசனம் செய்து வணங்குவது ஆயுள் தோஷத்தை போக்கி ஆயுளை விருத்தியாக்கும் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இந்த நேரத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல்லினை பரப்பி அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்க வேண்டும். அவர்களிடம், அதாவது
பிறையை பார்த்து கை ஏந்தி வணங்க வேண்டும். தேவை என்னவோ அதை எல்லாவற்றையும் அதனிடம் நீ கேட்க வேண்டும். இந்த தேவையை கேட்கும் முன் நிச்சயமாக நீ ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவோ தண்ணீரோ கொடுக்க வேண்டும். அதாவது ஏதேனும் ஒரு தர்மத்தை நீ இன்று செய்ய வேண்டும் என் தங்கமே. மேலும் சந்திரனிடத்திலும் வேறு எந்த தெய்வத்திடமும் நீ வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்திதான் கேட்க வேண்டும். அதாவது யாசகம் பெறுவது போல நீ கையேந்தி நிற்க வேண்டும் என் தங்கமே. நீ புராணத்தில் படித்திருப்பாயானால் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும் பொழுது கையேந்திதான் பெற்றுக்கொண்டார். சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார் என்பதுதான் உண்மையாகும். அதனால் அடிபணிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் என் தங்கமே. வணங்கி முடித்த பிறகு அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும். பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்து பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டும். இதுபோல குறைந்தது 3 சந்திர தரிசனத்தையாவது நீ பார்த்து விட்டால் அது உனக்கும் நலம், உன்னுடைய ஆயுளும் அதிகரிக்கும், வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே. அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரியாக 6:30 தந்திர தரிசனம் உனக்கு தெரியும் என் தங்கமே. இன்று இரவு முழுவதும் நீ வணங்கலாம் சந்திரனை. இன்று நீ இரவு எந்த நேரத்தில் கண்டாலும் அவரை கையெடுத்து வணங்கு. அது மட்டுமல்லாமல் பார்த்து கொண்டிருந்தாலே உன்னுடைய பார்வை குறைபாடுகள் எல்லாமே நீங்கிவிடும் என் தங்கமே. கையெடுத்து வணங்கி தெய்வத்திடம் எதை நீ கேட்டாலுமே அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தை. அம்மா 6:30 தானே சந்திர தரிசனம் தெரியும் என்று சொன்னாய். அதன் பிறகு நான் செய்யலாமா என்று கேட்பாயானால் நிச்சயமாக இன்று இரவு நீ செய்யலாம். எந்த நேரத்திலும் சந்திரன் உன் கண்களுக்கு தெரியும் பொழுது அதை நீ இன்று செய்யலாம். சந்திர பிறை இன்று உன் கண்களுக்கு நிச்சயமாக தென்படும். உன் மனதில் கொண்டிருக்கின்ற உண்மையான வழிபாடினால் இன்று நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. ஒவ்வொரு நாளிலும் நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை நீ அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த ஒரு தீபம் அம்மா சொன்னது போல நீ ஏற்றி வைத்து அவருக்கு தீபத்தை காட்டிவிட்டு நீ உன் வேண்டுதல்களை எல்லாம் அவர் முன்னால் வைத்துவிடு. நிச்சயமாக சந்திர பகவான் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. நீ நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பாயானால் ஏதேனும் ஒரு உயிரினத்திற்கு இன்று உணவை கொடு. அம்மா, நான் இப்பொழுதுதானே உன் பதிவை கேட்கின்றேன், இனிமேல் நான் எந்த உயிரினத்தை தேடுவது என்று கேட்பாயானால் என் குழந்தையே, உன்னுடைய தெருவில் நடந்து செல்கின்ற ஒரு நாய்க்காவது நீ ஏதாவது ஒரு சாப்பாட்டை இன்று கொடு. உணவு நீர் என்று ஏதேனும் ஒன்றை அதற்கு நீ கொடுத்தால் போதும். அது நீ கொடுத்ததை மனதார உண்டு உன்னை பார்த்து ஆசிகளை வழங்கும். உனக்கு அது தெரியாவிட்டாலும் அதன் பார்வை உனக்கு அதனை புரிய வைக்கும் என் குழந்தையே. இது போன்ற நல்ல நாளில் ஒரு தர்மத்தையும் செய்து தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலையும் வைக்கும் பொழுது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதைத்தான் அம்மா உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. சரியாக இன்று மாலை 6:30 இரவு 10 நீ சந்திர தரிசனத்தை செய்து முடித்துவிடு. என் பிள்ளை வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற வெற்றியை எல்லாம் விரைவாகவே அடைந்து விடுவாய். உன் இல்லத்தில் செல்வ வளம் பெருகும், வறுமை நீங்கி உன் இல்லத்தில் மன நிம்மதி அதிகரிக்கும் என் தங்கமே. பணம் தானே இன்று அத்தனை பெரிய இடத்தை வகித்து கொண்டிருக்கின்றது. அந்த பணம் உன் கைகளில் பெருக ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் மற்றவை எல்லாம் உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை. இது இனி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை பற்றி அம்மா சொல்லி இருக்கின்றேன். இனி எதற்காகவும் என் குழந்தை வருந்த வேண்டாம். இந்த தீபத்தை இன்று இரவுக்குள் ஏற்றி வைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளை,
இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை சந்திர பகவான் நடத்தக்கூடிய நாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அவரின் அன்பும் அருளும் உனக்கு கிடைத்து விட்டால் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் நீங்கி நீ நல்ல நிலைமைக்கு விரைவாகவே வந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்திகள், அதை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.